ஹலோ ஆல், நமஸ்காரம். இன்னைக்கு அக்ஷய திருதியை 30 ஏப்ரல் 2025. இது கோல்டு வாங்கினா நல்லது, அது வாங்கினா நல்லது, எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சுன்னா எனக்கு தெரியல. ஐ எம் நாட் அவேர் ஆஃப். ஆனா அன்னைக்கு தானம் பண்ணா நல்லது அப்படின்னு நிறைய பேர் அந்த அஸ்ட்ராலஜர்ஸ் அண்ட் நிறைய குருமார்கள் சொல்றா இல்லையா. தானம் அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கு பண்ணாலுமே நல்லது. நம்மளால முடிஞ்சது யாரோ ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம். நீங்க காசா பணமா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பசியில இருக்கிறவாளுக்கு ஒரு வாய் சாதம், அந்த பசி ஆத்துறதுக்கு ஒரு இது, ஒரு 20 ரூபாய், 50 ரூபாய், ஒரு 4 இட்லி, ஒரு ஏதோ ஒரு சாதம், அது கொடுத்தாலே அது பெரிய விஷயம். நீங்க யங்ஸ்டரா பிளட் டொனேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா எனக்கு தெரியாது. பிளட் டொனேஷன் பண்ண முடிஞ்சதுன்னா வருஷத்துக்கு ஒரு 2 தடவை 4 தடவை கொடுக்கலாம். அட்லீஸ்ட் 2 தடவை நீங்க கொடுங்க. யூ வில் ஆல்சோ ஃபீல் ஹெல்தி. யாரோ ஒருத்தர் படிப்புக்கு கேட்கறா, உங்கள்கிட்ட ஒரு 4 புக்ஸ் இருக்கு, நீங்க யூஸ் பண்ணாத அந்த புக்ஸை விலைக்கு செகண்ட் ஹேண்ட்ல வித்து பைசா பண்ணுறதுக்கு பதிலாக அந்த குழந்தைகளுக்கு அது படிப்பு கொடுக்கலாம். ஸ்கூல் ஃபீஸுக்கு ஏதோ ஒரு பணம் கொடுக்கலாம். எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அக்ஷய திருதி அன்னைக்கு தான் அது பண்ணணும்ன்றது கிடையாது. என்னைக்குனாலும் அது பண்ணலாம். தட் வில் ஹெல்ப் அவர் ஃபேமிலி. தட் வில் கிளென்ஸ் தி சிஸ்டம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுறது தான் ரைட் லிவிங் பேட்டர்ன்னு நினைக்கிறேன். எந்த கம்யூனிட்டி, எந்த ரிலீஜியன், எந்த பேசிஸ்ல இருந்தாலும் நம்மளால முடிஞ்சது அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த அக்ஷய திருதியை ரேட்ல நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். நமஸ்காரம்.